என்னப்பா குடகாளி அம்மன் கோயில் பக்கத்தில் கடை வச்சுக்கிறாள் இது. ஆமாம் ஆமாம் ஐயா. ஏற்கனவே ஒரு விளம்பரம் ஒன்று நம்ம போட்டோம். ஆமாம் ஆமாம். எல்லாம் அப்படியே வந்து வாங்கினாங்களா? இல்லை ஓரளவு வாங்கினாங்க ஐயா. அப்படியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. இப்போ என்னென்ன பழம் அடுக்கி வச்சுக்கிறீங்க? ஆரஞ்சு இருக்கு ஐயா, திராட்சை, கருப்பு திராட்சை, ஆப்பிள், மாதுளம். நல்லா அருமையான மாதுளங்க. கம்மி விலை தான், ஹோல்சேல் ரேட்டு தான் போடுறோம். ஆனால் பழம் நல்லா அழகாக நல்லா ஃப்ரெஷ் ஆகிற அளவுக்கு. ஆமாம் ஆமாம். பரவாயில்ல, எல்லாம் இப்போ தான் இறக்கி இருக்கிறியா? ஆமாம், இப்போ காலையில் தான் இருக்கணும். பரவாயில்ல, நல்லா அழகாக இருக்குது பார்க்க எல்லாம் பழமும். சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே. ஆமாம் ஆமாம், அழகாக இருக்குது. பரவாயில்ல. இந்த விழுப்புரம் மாவட்டம் எல்லிச்சத்திரம் ரோட்டில் கொடைகாளி அம்மன் கோயில்கிட்ட வந்து கடை அமைஞ்சிருக்கு. ஆனால் எல்லாமே பாருங்கள், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவன் தம்பி வந்து அடிக்கடி இங்கே தான் போடுவார் கடை. அது பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். சூப்பராக அடிக்கிற எல்லா பழமும். அதை போகிறவங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு 1/2 கிலோ 4 கிலோ வாங்கினு வீட்டுக்கு கொடுங்க. பசங்க சாப்பிட்டு நீங்களும் சாப்பிடுங்க. உடம்பு நல்லா ஹெல்த்து. நம்ம வேறு எதனா டீ காஃபி சாப்பிட்றதோட இந்த பழம் வாங்கிட்டு ஒரு நாளைக்கு பழம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா தெம்பு. பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த கடை எங்கே இப்போ இன்றைக்கி போட்டிருக்காரு, ஒரு வாரத்துக்கு கழிச்சு மறுபடியும் போட்டிருக்காரு. விழுப்புரம் மாவட்டம் எல்லிச்சத்திரம் ரோடு கொடைகாளி அம்மன் ஆலயம், நம்ம இஎஸ் காலேஜ் பக்கத்தில் அழகாக போட்டிருக்காரு. எல்லாம் போகிறவங்க வரவங்கெல்லாம் வாங்குங்க. வாங்கி அவருக்கும் ஒரு நன்மையை பெற மாதிரி உங்களை இருகரம் கூட்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.